வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் செய்யிருக்குங்க. ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் வந்து ஒரு வானொலி வச்சுக்கணுங்க, அதில் போட்டுக்கலாம். பருப்பு வந்துங்க லேசாக சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க 2 நிமிஷம் வறுத்துட்டேன், செவந்து வந்துச்சு. நீங்கள் எடுத்துடலாங்க. வறுத்த பருப்பை குக்கரில் ஊட்டலாங்க. இதை வந்துங்க 2 டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வந்துடலாம். பருப்பு வந்துங்க 2 டைம் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது தண்ணி ஊற்றிடலாங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இது வந்து மூடி போட்டு மூடிடலாங்க. இது வந்து அடுப்பில் வச்சிடலாம். பாருங்க குக்கர் அடுப்பில் வச்சுருந்தேன், ஆய் வந்துருச்சு. வெயிட் போட்டுடலாங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் வெயிட் போயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. மசிச்சு விட்டுடலாம். சூட்லேயே மசிச்சு விட்டிங்கன்னா பருப்பெல்லாம் வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். நீங்கள் அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. அடுத்தது வந்து வெல்லம் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்குறேன், அது போட்டுக்கலாம். கிராம் வெல்லம் வந்து அளவாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் போட்டுங்க, கொதி வரட்டுங்க. நம்ம இடையில வந்து முந்திரி திராட்சையில் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு வந்துங்க நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூனே ஊற்றிங்க, தாராளமாக நல்லா தான் இருக்கும். முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சையெல்லாம் நான் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் செவந்துருச்சு. திராட்சையெல்லாம் நல்லா உப்பு வந்துச்சு பாருங்க, எடுத்துடலாம். பாருங்கள் வெல்லம் போட்டு கொதி வந்துருச்சு. இதே முந்திரி திராட்சையெல்லாம் கொட்டிடலாங்க. நெய்யோடையே கொட்டிடுங்க, நல்லாயிருக்கும். இதே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. அதை வந்து இனிப்பு வந்து எடுத்து கொடுக்குங்க. இதுலேயே வந்துங்க 1 கப் தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் கொதி வரட்டுங்க. ஏலக்காய் தூள்லாம் போட்டு 1 நிமிஷம் கொதிச்சு நல்லா மணமாக இருக்கும். தேங்காயெல்லாம் போட்டுக்கணும் இல்லைங்களா. 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சிச்சு. பாருங்கள் பாசிப்பருப்பு பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் ஒரு சத்தான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துங்க ப்ரோட்டீன் அயன் எல்லாம் இருக்குது, ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் அடிக்கடி வந்து வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேங்க.